ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ நந்தா டாக்கீஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வெளிவந்த சிம்புவும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு பீப் சாங் வெளியிட்டாங்க. அந்த பாட்டினுடைய தாக்கத்தை தான் இப்போ பேச போகிறோம். சிம்பு ஒரு நல்ல நடிகர், நல்ல டான்ஸ் ஆடுவார். அவருடைய படங்கள், ஒரு சில படங்கள் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. மன்மதன் படம் பேர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் மன்மதன் மாதிரி தான் இருக்கார். ஆனால் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஒரு 3 வருஷம் அவர் படம் வரலன்னொடனே ரசிகர்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. இப்போ அவர் படம் வால் ரிலீஸ் ஆன பிறகு ஓரளவு சந்தோஷமாயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்போ அவரும் அனிருத்தும் சேர்ந்து இப்படி ஒரு பீப் சாங் வெளியிட்டது அவங்க ரசிகர்களையே நிறைய காயப்படுத்தியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் கலந்த ஒரு பாட்டை கேட்டிருக்கோங்கிறப்போ ரசிகர்களே இப்போது இவருடைய ரசிகர் தான் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அந்தளவுக்கு அந்த வரிகள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரசிகர்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் படம் 3 வருஷம் ரிலீஸ் ஆகலைன்னு நாங்கள் வருத்தப்பட்டோம். ஆனால் இப்போது படம் ரிலீஸ் ஆனவொடனே சந்தோஷப்பட்டோம். ஆனால் இப்போ இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் அவர் படம் ரிலீஸே ஆகாமல் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால் இது போன்ற வார்த்தைகள் வராமல் அவரால் படம் பண்ண முடியும், பாட்டை எழுத முடியும், பாட்டை பீப் சாங் போட முடியும்னா போடட்டும். இல்லைனா அவர் தயவுசெய்து அமைதியாக வீட்டிலே இருக்கலாம். இதன் மூலயமா சமுதாய சீர்கேடு ஏற்படுது அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களே நிறைய பேர் சொல்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போன்ற பாடல் வரிகள் இனிமே இப்போ வெளிவந்ததுக்கும் கண்டிப்பாக தண்டனை தரணும். இனிமேல் யாரும் வெளிவிடாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு நடிகர் சங்கத்திலையும் இந்த இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் நடிக்க விடாமல் அவர் படம் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் இனிமே வரக்கூடிய நடிகர்கள் வார்த்தைகளுடைய வரிகளும் கொச்சைப்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அப்படின்னு சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பாட்டை பற்றி சிம்பு ரசிகர்கள்ட்ட கேட்குறப்போ ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க, தனுஷ் நடித்த கொலவெறி பாட்டு, ஒய் திஸ் கொலவெறி, அந்த பாட்டுக்கெல்லாம் தேநீர் விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதை யாவும் வச்சு தான் இந்த பாட்டை நம்ம அதை விட பெட்டராக பிரியாணி விருந்து எப்படியாச்சும் அரசிட்டேருந்து வாங்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டார் போல் அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் ஒரு சில சிம்புவினுடைய ரசிகர்களும் சொல்கிறாங்க. ஸோ ஒய் திஸ் கொலவெறிங்கிற பாட்டுக்கே நீங்கள் தேநீர் விருது தரீங்க. இந்த மாதிரி ஒரு காதல்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவனுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறான். இதில் என்ன தப்பு இருக்குது? இதை ஏன் நீங்கள் ஒரு நல்ல பாட்டாக எடுத்துக்கூடாது அப்படின்னு ஒரு சிலருடைய ஒப்பீனியன் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இது போன்ற வார்த்தைகள் வர்றது அபத்தம்தான். இது உத்தமம் கிடையாது. இது மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால் இது போன்ற வார்த்தைகள் வராமல் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு பாடல் வரிகளும் ஒவ்வொருத்தரும் அதை ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாட்டு மக்கள்லாம் ஏற்கனவே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இயற்கை சீற்றங்களால் ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வார்த்தைகள் இன்னும் அவங்கள நிறைய காயப்படுத்துது. சிம்பு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய பீப் சாங்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய படத்தில் வரக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடலினுடைய வரிகள் ரொம்ப நல்ல அற்புதமான வரிகளாக இருக்கணும். ஆழமாக மனசில் பதியக்கூடிய ஆரோக்கியமான வரிகளாக இருக்கணும். இது போன்ற தவறான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய, வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய வரிகளாக இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான மக்களினுடைய கருத்து. சமூக ஆர்வலர்களும் இதை தான் சொல்கிறாங்க. அந்த பாடல் வரிகளில் ஓப்பனிங்கில் என்னாத்துக்கடி லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒவ்வொரு என்னாத்துக்கடி லவ் பண்ணணுங்கிறதுலேயும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் நமக்கு நேர்மாறாக தோணுது. அது மாதிரியான வார்த்தைகள் இருக்கும்படி தோணுது. அது உண்மையாக பொய்யாங்கிறத விட இது மாதிரியான விஷயங்கள் இனிமேல் எப்பவுமே வரக்கூடாது. அதை சிம்பு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நடிகருமே, ஒவ்வொரு கதாசிரியர், ஒவ்வொரு பாடலாசிரியர், ஒவ்வொரு இசையமைப்பாளரும் உணர்ந்து செயல்படணும். அது பீப் சாங்காக இருந்தாலும் சரி, எந்த படத்தினுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மனசில் தீர்க்கமாக வச்சுக்கோங்க. நன்றி.